ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று முக்கியமான செய்தியோடு உன் அம்மா உன்னோடு பேச வந்துள்ளேன். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை கண்ணீருக்கும் இந்த நபரில் செய்வினை செய்யப்பட்டுள்ளதுதான் முக்கிய காரணமாக உள்ளது. இந்த நபர் உனக்கு செய்வினைகளை செய்து வைத்துள்ளார். இத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக உன் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டமானது உனக்கு நிச்சயம் உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும். என் தங்க குழந்தையே, அம்மா சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்காகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் வாக்குகளை நம்பி நீ சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது சில கஷ்டங்களை நீ உனக்கே தெரியாமல் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் அவரால் தான் இது செய்யப்பட்டு இருக்கும். இப்பொழுது என் குழந்தை, நீ முழுமையாக நான் இதை சொல்வதை கேட்டு அதற்கான தீர்வினை நீ செய்ய வேண்டும். என் தங்க குழந்தையே, நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அல்லவா? சில நாட்களாக உன்னுடைய எல்லா விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் தடை, தாமதம், பிரச்சனை. எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் மன நிம்மதியே கிடையாது. உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் உன்னை ஏளனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். உன்னை எதிர்மறையாக மாற்றி இருக்கிறார்கள். உனக்கு எதிர்மறையாக சில பேர் திரும்பி இருக்கிறார்கள். உன் பேச்சை யாருமே கேட்பதில்லை. உன் வார்த்தைகளுக்கு யாருமே மரியாதை கொடுப்பதில்லை. ஆரம்ப காலத்தில் சில மனிதர்கள் நான் உனக்கு அன்பாக இருப்பேன், என்றுமே உன்னுடைய அனைத்து துக்கத்திலும் கஷ்டத்திலும் உன்னோடு நான் துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று சொன்ன நபர் இப்பொழுது நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன என்று இப்பொழுது பேசுகின்றார்களா? அதேபோல் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என் தங்க குழந்தையே, அதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அதை நான் யாரென்று தெரியப்படுத்தி விட்ட பிறகும் நீ அவரிடமே செல்கிறாய். இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினை செய்து விட்டார்கள். என் அன்பு குழந்தையே, உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றுமே மதிப்பு கிடையாது. எப்பொழுதுமே நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, இப்பொழுது அந்த நபரானது உன்னை ஏமாற்றி விட்டதால் தான் நீ கோபமாக அவரை தூக்கி எறிந்து விட்டாய். என் தங்க குழந்தையே, அதற்காக உன்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கதையை முடித்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அல்லவா? அதனால்தான் தேவையில்லாத செய்வினையை செய்து உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு உனக்கு செய்வினையை செய்து விட்டார்கள். அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உனக்காக நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த காரணத்தினால்தான் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது. திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. திடீரென்று நீ செல்லமாக வளர்க்கும் பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது. ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல், ஒன்றுமே புரியாமல் என் அன்பு குழந்தை நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா?
ஆம் என் குழந்தையே, சில விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பினாலும் சில சூழ்நிலைகள் உனக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கின்றது. உன்னுடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கின்றது. அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே. காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லும் விஷயத்தை ஒரு முறை வீட்டில் செய்தால் போதும். எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டு நீ இன்னும் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ யாரையுமே உன் வீட்டிற்குள் உள்ளே விடாதே. நான் உனக்கு பணம், செல்வம், புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுக்கின்றேன். உன் கடும் பிரச்சனையை தீர்ப்பேன். இந்த தாயத்தை கட்டிக்கொள், இந்த கயிறை கட்டிக்கொள் என்று எவராவது சொன்னால் அவர்களை நீ நம்பிவிடாதே. சாமிக்கு பூஜை போடுகின்றேன், மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ அடைவாய் என்று எவராவது ஏமாற்றினால் தேவையில்லாத வேலை என்று எண்ணி அதை மறுத்துவிட வேண்டும். அதில் உனக்கு பாதிப்பு மட்டுமே ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது உன் அம்மாவினுடைய எச்சரிக்கை. இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது. அந்த பேராசைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இது உனக்கு தாயாக இருந்து உன் அம்மா சொல்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்று, உடனே வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்ந்துவிட வேண்டும் என்றும், உடனே தோட்டங்கள் வாங்கலாம், சொத்து வாங்கலாம் என்று சிறு பூஜையோ இல்லை ஏதேனும் பரிகாரமோ நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகிறார்கள். மிகப்பெரிய பள்ளத்திலே உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். பேராசைப்பட்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தாய், உன்னுடைய உடைமைகளை நீ இழப்பாய். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் துணை செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் போலவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் தெரிகின்றது. முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே, இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றதே. தினமும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு குறையாக பேசுகிறார்களே. முன்பு போல என் மீது அக்கறையோ கவனமோ செலுத்தவில்லையே என்று என் குழந்தை நீ போக்கு காண்பிக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? நம்மிடத்தில் பேசுவது குறைந்துவிட்டது. மனம் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை. நான் தவறு ஏதும் செய்துவிட்டேனோ, மனதில் என்ன இருக்கின்றது என்பதும் நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்றும் ஒரு குற்ற உணர்வும் குழப்ப நிலையும் என்னுடைய குழந்தையின் மனதில் இருப்பது உன் தாயானவள் எனக்கு தெரிகின்றது. யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததையும் மனதிற்குள் பொசுங்கி அழுவதையும் உன் அம்மா நான் கண்டுவிட்டேன். அதனால்தான் இப்பொழுது உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், உனக்கு ஒரு உண்மையை உரைக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என் தங்கமே என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையான நியாயம் இருக்கின்றது என்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டதும் உண்மைதான். ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன்.
சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இதனை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். நீ நம்பினாலும் நீ நம்பாவிட்டாலும் உன் அம்மா சொல்வது நிஜம், உண்மை மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்ல போகின்ற விஷயம் 2 விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது. என் தங்கமே, ஒருவேளை அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும். ஒருவேளை வேறு யாரோடும் அவர்கள் தொடர்பில் இருப்பார்களோ என்ற எண்ணம், சந்தேகம் வருமாக இருந்தால் என் தங்கமே, அதை தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா? எந்த விஷயங்களையும் யாரிடம் சொல்வது இல்லை என்றாலும் அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? எந்த விஷயங்களையும் யாரிடம் பேசுகிறார்கள்? அவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம். மேலும் மனக்குழப்பம் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் எதற்காக இப்பொழுது 2 விதமாக பிரிக்கிறேன் என்றால், எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சூழ்நிலை மற்றும் சுய ஒழுக்கத்தை பொறுத்தது. எப்பேற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலை மாறிவிட்டால் தவறு செய்து விடுவார்கள். அவர்கள் எந்த விஷயத்திலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள். இது நாம் அறிந்த உலக உண்மை. கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு அவர்களை நாம் ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை. அதனால்தான் என் தங்க குழந்தையே, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது. அதற்காகத்தான் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றாரா என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பதும், அதுவும் அன்போடும் பேசுவதும், மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது போல தொலைபேசியை யாரிடமும் காட்டக்கூட மறுப்பது, இது போன்று இருக்குமாயின் அவர்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் தெளிவான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும். உன் அன்பு மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள். உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை நீ விலக்கி வைப்பதே சாலச் சிறந்தது. அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாரிடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது. என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தினை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? அவருக்கு சில நாளாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நெருக்கடி பொருளாதார தேவைகளும் எதிர்கால பயம் சார்ந்த நெருக்கடியும் தான். என் தங்கமே, பணம் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லை. குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை. எவ்வாறு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்வது, எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்ய முடியவில்லையே. அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லையே. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலையில் எங்கே சென்றாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே. வேலையில் மன நிம்மதி இல்லையே. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. அங்கு சரியாக
நாட்களாக எதுவுமே வருவதில்லை, எதுவுமே சரியாக நடப்பது கிடையாது. வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகிறது. அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று. என் தங்க பிள்ளையே, இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தையே சுமப்பதால் தான் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது. அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பையும் அவர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும். என் தங்கமே, யாரையுமே இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே தவிர பிரச்சனை இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவுமே கிடையாது. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் கொண்டு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் கொண்டவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டார்கள். எக்காலத்திலும் வேறு ஒரு உறவினை தேடி செல்ல மாட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களினுடைய தலையாய கடமையாக இருக்க போகின்றது. அவர்கள் மீது சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்கப் போகிறோமோ என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவரினுடைய கருத்து வேறொன்றாகவும் இருக்கிறது. இதனால் அவருக்கு ஏற்றது போல பேசி அவரினுடைய மனநிலையை உன்னுடைய மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் உங்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலே தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நான் சுமூகமாக பேசி அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று அவர்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டும். இங்கே நீ சொல்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்ற பேச்சிற்கு இடமே கிடையாது. இடமே கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலுமே அவர்களை நல்ல வழிக்கு உன்னுடைய அன்பு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல மனநிலையில் மட்டுமே இருக்க வேண்டும். எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தரத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது.